நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே இப்போ பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த அஞ்சலி தான். அஞ்சலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில மறுபடியும் வராம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல விஷயங்கள் அஞ்சலி சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகால அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கையே அடிச்சு தொரத்தணும் அப்படின்ற மாரி நெனச்சாலுமே கூட, அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அடுத்தடுத்து நம்ம கார்த்திக்குக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. இலக்கியாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அடுத்ததா நம்ம ஜானகிக்கு, ரேவதிக்கு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சு. ஆனா கௌதம்க்கு மட்டும் வேலையே கிடைக்கல. ஆனா கௌதமுக்கும் அதே பூஜா காட்டன் மில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்க போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரமாட்டாங்க. அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நாளைக்கு வாங்க அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு மறுநாள் போனா அங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது கௌதமோட வளர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இனிமே நம்ம கௌதம் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ண போறோம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அந்த அவங்க அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டார் இல்லையா? அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா அந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து கௌதமோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும், ரேவதியும் வந்து செஞ்சாங்க. அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மேல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பைரவிக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அந்த வீட்ட விட்டு விரட்டணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சது எல்லாமே நடக்கும். இல்ல அப்டின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனையா தான் போய் முடியும் அப்டின்ற மாரி வந்து நெனச்சாங்க. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு சுத்தமா பிடிக்கல. பைரவி பண்றது இந்த அஞ்சலிக்கு சுத்தமா பிடிக்கல. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடிச்சுக்கிட்டு, முட்டிக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பேருமா சேர்ந்து நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு முடிவு பண்ணி, இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ கரெக்ட்டான ஒரு விஷயத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மத்தவங்கள வீழ்த்தியே ஆவணும். அதாவது அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி விரட்டி ஆவணும். இல்ல அப்படின்னா பைரவி இந்த அஞ்சலிய விரட்டி ஆவணும். இப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா நடக்கணும். ஆனா இதுல பைரவி ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யோசிப்பா. பைரவி ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறதுனால பைரவியால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆனா பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவத்த தரமா செஞ்சு விடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால கார்த்திக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா போதும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய அந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துருவாரு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு வந்து அதாவது ஏற்கனவே அந்த ரூ. 1,00,000 விஷயத்துல, இன்னும் மத்த விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட டைரக்ட்டாவே சவால் விட்டதுனால, பைரவிக்கு மிகப்பெரிய ஆபத்து எல்லாமே இருக்கு. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க எப்படியாச்சு அதாவது இந்த அஞ்சலி ஒரு பக்கம் பிளான் பண்றா. பைரவிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா அதுக்குள்ள பைரவி ஒரு மிகப்பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கா. அதாவது அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக. யார் என்ன நெனச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இந்த வீட்ட விட்டு போயிடுவா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது இப்ப இப்ப இல்ல அப்படின்னாலுமே கூட, அது கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி அஞ்சலி செய்ய போற சம்பவங்கள் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கார்த்திக்க வந்து விரட்டுறது, அதுக்கப்புறம் கார்த்திகோட சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, தன் பேருக்கு எழுதி வாங்கிக்கிறது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அஞ்சலி பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா. பைரவி பண்ற நல்ல காரியமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி, இப்படி ஒரு சம்பவத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு அவளோட பிளான வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த சிந்தாமணிய வச்சு தான் பிளானே மொத்தமாவே நடக்க போகுது. ஏன்னா அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி வந்துட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, இவ கெட்டவ, இவ வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக, சொத்துக்காக இது எல்லாத்துக்குமே தான் இங்க இருந்துட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ வந்து ரெடி பண்றா. அதாவது ஏற்கனவே அஞ்சலி பணத்துக்கு ஆசைப்பட்டுருக்கா.
இருக்கா. அதுவும் இல்லாம ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு, அவ அந்த ஒரு விஷயத்த உன்கிட்ட கூட சொல்லல கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து இந்த பணம், நகை இத பேஸ் பண்ணி இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளான போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த லாக்கர்ல இருக்கும் இல்லையா? ஏற்கனவே கௌதம், இலக்கியா, ஜானகி அவங்களோட நகையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க புடுங்கிக்கிட்டாங்க. அவங்க ஒத்த கம்மலோ, இல்ல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நகையுமே இவங்க லாக்கர்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம பணமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள தான் இருக்கு. அத வச்சு தான் அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பண்றா. அதாவது அங்க தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து பைரவிக்கும், அஞ்சலிக்கும் முட்டிக்குது. அதே மாதிரி இந்த குடும்ப பொறுப்ப யார் பார்த்துக்கிறது? லாக்கர் சாவி யார்கிட்ட இருக்கணும்? அப்படின்ற மாரி பேசுறாங்க. அஞ்சலி அத சண்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புடுங்கி வாங்கிர்றா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கும் தேவை. பைரவி வந்துட்டு, "ஓ! அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து இது பண்ணிட்டு நீ இங்க ஜெயிச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா? இப்ப வேணா இந்த சாவி உன் கையில இருக்கலாம். நாளைக்கே என் கைக்கு வரப்போகுது." அப்படின்ற மாரி பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது இவங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி அஞ்சல் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் சிறப்பா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த அஞ்சலி கிட்ட தான் சாவி இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய நகை, பணம் இது எல்லாமே காணாம போச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம், அதுக்கு ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா அப்பதான் கார்த்திக் வந்து அஞ்சலி விட்டு விலகி, கடைசியில நம்ம சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்பான். அதுவும் அடிச்சு வீட்ட விட்டு விரட்டுறான் அந்த அஞ்சலிய அப்படின்ற மாரி சொன்னா, அந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா கேட்பான் அப்படின்றதுனால தான் இவ்வளவு பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் சிந்தாமணி, இந்த கார்த்திக் இவங்க எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா அஞ்சலியோட ரூம்குள்ள போய் அந்த சாவிய வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம எடுத்துடுறாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அஞ்சலி ஏற்கனவே பைரவிய விரட்டுறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து முன்னாடியே கண் முழிச்சுட்டு தூங்காம இருந்துட்டு, நம்ம பைரவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, நம்ம பைரவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு வச்சுட்டுருவாங்களோ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயமா இருக்கு. கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு சாவிய எடுத்துட்டு போயி உள்ள லாக்கர்ல இருக்கக்கூடிய பணம், நகை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க. எடுத்து கொண்டு வந்து இந்த சிந்தாமணிக்கு ஒரு தனியா ரூம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுர்றாங்க. அதுவும் இல்லாம இன்னும் சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த பைரவி சிறப்பா செய்றாங்க. கடைசியில தான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த நகை வேணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, உள்ள எதுவுமே இல்ல. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு, கண்டிப்பா இது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன நடக்குது இங்க இந்த வீட்ல? அதுவும் இல்லாம இப்படி லாக்கர்ல இருந்த பணம், நகை எல்லாமே எங்க போயிருக்கும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. அஞ்சலி ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்கிறா. கார்த்திக் ஒரு பக்கம் முழிக்கிறான். "என்ன அஞ்சலி உன்கிட்ட தானே சாவி இருந்துச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு லாக்கர பார்க்கும்போது, லாக்கர எங்கேயும் உடைக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்போ சாவி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொறந்திருக்காங்க. எங்க தான் போச்சு பணம்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரூம்லயும், எல்லா வீட்லயும் செக் பண்றாங்க. திருடங்க யாருனாச்சும் வந்தாங்களா? அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே இல்ல. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தாமணியோட ரூம்ல இருந்து அந்த ஒரு பணத்த எல்லாத்தையுமே எடுக்குறாங்க. செந்தாமணி அடிச்சு பொளந்து கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு இது எல்லாமே உன்னோட வேல தானா? நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணத்த, நகை எல்லாத்தையுமே திருடியிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. நம்ம பைரவி மட்டும் இந்த ஒரு பிளான சிறப்பா போட்டு முடிச்சுட்டாங்க, சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே பைரவிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.